கன்னிமார் வேட்டைக்கு போயிட்டு வருது. தன்னை போல 6 பெத்த பிள்ளையோ தன்னை போல தெரியுது, பெத்தவங்க எல்லாம் எங்க போனாங்களா தெரியுது. சண்டாலா உறுப்பினே சம்போ மகாதேவா சிஷ்யா சுவாமி நலம் தானே? என்னமோ ஏன் ஜோதிங்கிற ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கிற கடவுள. ஏன் நாங்களே எப்படி இருக்கிறோம்? என்னமோ நாங்க அப்படி இருக்கிறோங்கிற அவ்வளவுதான். சிஷ்யா வீண் வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். தெய்வலோகத்தில் கூடினால் தேவர் சிவை, இந்த உலகத்தில் கூடியபடியார் நமக்கோ ராஜபுண்ணிய சிவை. சபையிலே அமர்ந்துள்ள ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அறுவரும் தாய்மார்களும் கடலை போல் காட்சி அளிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். ராமோஜியம் கூத்து பாக்குறவங்க ஒரு வணக்கம். சரி சரி. படுத்த தூங்குறவங்களுக்கு 13 வணக்கம் சாமி. இவ்வளவு கஷ்டப்பட்டு கூத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கம் போட்டு நிம்மதியா சோறு தின்னு தூங்குறீங்க. 13 வணக்கம் அவங்களுக்கு தான் மெயினா வணக்கம் வைக்கிறதாகுது. ஏன் என்ன காரணம்? அதாவது இந்த பெரியவங்க எல்லாம் இந்த மாலா கோயில் பெரியவங்க எல்லாம் கொடுத்துவங்கிட்டு கொடுக்காங்கிட்டு கெஞ்சி கிளறி வரி வாங்கி வசூல் பண்ணி தன்கொடை வாங்கி அதெல்லாம் பண்ணி மண்ணு கொட்டி அதெல்லாம் மாலா கோயில் எல்லாம் பாரு மேல சிலையை உயரமா வச்சு நல்லா கும்பிடணும்னு எல்லாம் முடிவு பண்ணி அவங்க வேண்டுதல் அப்படி. ஆமா இவங்க படுத்துருக்கிறவங்க எல்லாம் வேண்டுதல் எப்படி எப்படி? சாமி கடவுளை 3 நாளைக்கு சோறு போடுவாங்க. 3 நாளைக்கு அடுப்பு பத்தி வைக்காத நாங்க இங்கேயே வந்து திங்கணும் ஃபுல்லா தின்னுட்டு சாமி கூத்தாடுற அன்னைக்கு சாமி பக்க தலையை வச்சு கூத்தாடி பக்க பச்சை வச்சு தூங்கணும்னு வேண்டுதலைங்க. இவங்க வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது. ஆமா சரி. இந்த வருஷம் கூத்து பாக்குறவங்க எல்லாம் எப்படி? இவங்க அடுத்த வருஷம் கும்பிட்டு போவாங்க மழை கோயில்ல. இந்த வருஷம் வேண்டுதல் அடுத்த கூத்துல நாங்க இதே கதியில் கிடக்குறோம். சரி அந்த தாயா பாரு உட்காந்து தூங்குது பாரு. எங்க பெருமையாலே அதான கணக்கு காட்டுறான் தாயே. சரி அதுக்கெல்லாம் எப்படி வேண்டுதல்? எப்படி வேண்டுதல் வச்சிருக்காரு? உட்காந்து தூங்குறவர்ல உட்காந்து தூங்குறவர் பக்கத்து மண்டையில இருக்காங்க. பழுது வராம பாத்துக்கொண்டு கும்பிட்டு இருக்குது. அப்படியா? அப்படியெல்லாம் உண்ட கலப்பு தொண்டனுக்கு இருக்குமா? அதனால சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. தூங்கட்டும். அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். நம்ம பாட்டுல கதை ஓட்டலாம். சரி. இருந்தாலும் இந்த அருகேட்டம் செய்த நாடகம் வருது என்ன? இன்னைக்கு வைத்திருக்கூடிய நாள் முயற்சி பண்ணு. நீ சொத்து கொலையா உழைச்சி தீ தின்னுற மலைக்கல் இழுத்துருக்கு. அதான் குதாண்டர் வச்சு உச்சலுக்கு பிடிச்சின்னு போதே ஏமே இவெல்லாம் குரல் மேய்ப்பி மொட்டையாரு சம்பாரிச்சு அல்ல நீங்க கூத்துருக்கு இத்திருக்காது வரலாம் உண்டாரு சூடாத்தானோ நீ ஏன் பொதுக்கு போகாடு உச்சல் போகாடு ஒத்து வச்சல். அப்படியா? யாரு
இல்லங்க நான் யார் என்ற ஒரு வியக்தியில் உனக்கு நுழைந்ததா இல்லையா? விளக்கமா சொன்னாங்க தெரியும். அப்படியா? ஆமா. உலகத்தை எல்லாம் ஒரு நொடிக்குள் சுத்தி வரக்கூடிய என்னுடைய பேர் தான் நாரத சிகாமணி. உலகத்தை ஒரே நொடியில் சுத்தி வரக்கூடிய வல்லமை படைத்தவனும் நாரத சிகாமணி. அப்படி நீங்கள் நாரத சிகாமணியாக நீங்கள் இருந்தாலும் உங்களையே பெற்றெடுத்தாங்களே தாயார் தந்தையார் யாரு? வயிற்று சோர்த்துன்னு மாதிரி கேக்குற? ஆமாங்க. என்ன நினைக்கிறீங்க? தெரிவிக்கட்டுமா? என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுதுமா? உங்கள் தாயார் தந்தையார் யாருங்க? சத்தியலோகத்தை பீடமாக ஆண்டு வரக்கூடிய திசை கொருமுகமடைத்த என்னுடைய தந்தையார் பேரோ பிரம்மதேவன். ஓ, உங்கள் தந்தையார் பேரோ பிரம்மதேவன். உண்மைதான். தாயார்? என்னுடைய தாயார் பேரோ கலைகளுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. ஓ, கலைவாணி சரஸ்வதிக்கும் பிரம்மதேவனுக்கும் மகனாபிரதம் சொல்றீங்க? சாமி, இப்படி தெய்வத்துக்கு மகனாபிரதம் இப்படி கோயில் கட்டி கும்பிடுவாங்க. உண்மைதான். உங்களுக்கு நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராது கொட்டை, கீழே 2 கொட்டை வச்சுட்டு கந்தனா கட்டை வச்சுட்டு வந்துக்கிறீங்களே, நான் தான் பிரம்மதேவனுடைய மகன் அப்படின்னா நான் எப்படி சாமி நம்புறது? அப்படியா நண்பா? போய் தவறு செய்பவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆமா. அதனால நான் தவறு செய்தவன் அதற்கான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? என்ன காரணம் என்று தெரியுமா? உரைத்தவனாக வேண்டுமா? சொன்னாதான் 4 பேருக்கு தெரியும். அப்படியா? இந்த நாரதனுக்கு நாள்தோறும் என்ன வேலை தெரியுமா? காலை எழுந்த உடனே காலை கடனை முடிப்பது. ஓ, தினந்தோறும் காலை எழுந்தவுடன் காலை கடனை முடிப்பது. உண்மைதான். அப்படி காலை கடனை முடித்து விட்டு தந்தையாருடைய பாதத்தை வணங்க வேண்டும். தாயின் தந்தையினுடைய பாதத்தை வணங்கணும். உண்மைதான். சரி. அப்படி பாதத்தை வணங்க வேண்டும் என்று நந்தவனம் சென்று நறுமலர்கள் எல்லாம் பறிப்பதற்காக அப்படி சென்ற பொழுது என் ஜோட்டு பாலர்கள் எல்லாம் அந்த நந்தவனத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். நம்ம வயசு பசங்க எல்லாம் விளையாடுறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? சின்ன குழந்தைங்க சின்ன வயது பலகர்கள் விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அப்படி விளையாடுறப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும்? விளையாடலாம், அது வரும், நாமளும் அது கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படி என்று அவர்களோடு சேர்ந்து விளையாடினேன். நேரத்தானது காலை பொழுதாகப்பட்டது. காலை பொழுது மாலை வரை விளையாடி கொண்டிருக்கிறீங்க. மாலை பொழுதாக மாறிவிட்டது. என்னடா செய்வது என்று ஓடினேன் சத்தியலோகம் சென்றேன். என்னுடைய தந்தையாரை பார்த்தேன். நான் என்னுடைய தந்தையுடைய பாதத்தை வணங்கியிருக்கும் என்பதாக என்னுடைய தாயாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதி பாதத்தை வணங்கி விட்டார். அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் என்ன கேட்கிறார்? என்ன நாரதா, ஏன் என்னுடைய பாதத்தை வணங்கவில்லை என்றார். கேட்காங்க. ஆமா, கேட்பாங்கல்ல.
என்னன்னு போய் சொல்றது? காலத்து மனைவினா என்ன பசங்களோட நந்தவனத்தில் மலர் எடுப்பதை விட்டு விட்டு விளையாடி கொண்டிருந்தோம் சொன்னோம்னா அப்பா திட்டுவார். ஆமா, அதனால என்ன சொன்னீங்க? அதனால நான் என்ன சொன்ன தெரியுமா? சிறிதாக ஒரு பொய் பேசினேன். எப்படி தெரியுமா? என்ன பொய்? நந்தவனத்திலே பூக்கள் பூக்கவில்லை என்று உரைத்தேன். ஓ, நந்தவனத்தில் மலர்களே மலரவில்லை. உண்மைதான், மலர்கள் மலரவில்லை என்று பொய் பேசினேன். அப்படி இன்று என்னிடத்தில் நீ பொய் பேசினே அல்லவா? பொய் பேசிய காரணத்தினால அதனால உனக்கு எப்படி ஒரு சாபம் தெரியுமா? என்னிடத்தில் பொய் பேசியதனால் இன்று முதல் ஒரு நாள் தவறாமல் படிக்கு நீ பொய்யானது பேச வேண்டும். ஓ, பொய்யானது பேச வேண்டும். உண்மைதான். அப்படி பேசவில்லை என்றால் முதுக ஊட்ட சிவக்கும், கால் யானை போல் வீங்கும், காலோ தூண் போல் வீங்கும். உண்மைதான். அதாவது அண்டியாகப்பட்டது சுக்கு நூறாக வெடிக்கொண்ட சாபத்தை கொடுத்தார். என்னங்க பண்றது? அப்புறம் பாவை என்ன பண்ணிக்கலாம் விட்டு என்ன பண்றது? அதனால அன்பா ஏதோ தெரியவில்லை, என்னுடைய காலாகப்பட்டது தூண் போல் வீங்கிக் கொண்டிருக்கிறது. போய் வண்டியில் உளுந்தா அப்புறம் தூணோடு தான் போய்க்கும். அதனால என்னுடைய கயிறாகப்பட்டது பானை போல் உப்புகிறது, புதுவு மூட்டை சுமக்கிறது, எல்லாம் வெடிப்பது போல் தெரிகிறது. இந்த கலகம் செய்ய வேண்டும். கலகம் இருக்க வேண்டும் தெரியவில்லை. கலகம் இருக்க வேண்டும். போய் నొద్దురు వచ్చి టీ కావాలా? టీ కావాలా? ఒకవేళ ముదుగులు తీసిన పారినట్టు నువ్వుదానా? కాయాలియా నాయ ఓడిపోయారా? கலகம் இருக்கிறதா? எங்கிட்ட கலகம் இருக்குதா? ஆனா கலகத்துக்கு கலகம் செஞ்சு ஆகணும் இன்னைக்கு. அப்படியா? ஆமா. நான் தேவர் பண்ணவடா. கையில போடி கலகம் வேணுமா வேண்டாமா? கலகம் வேண்டும் என்றால் ஆயிரத்தி பிடித்து தான் வேண்டும். ஆமா, சரி. அங்க வேண்டாம். அப்படியா? இந்த மாதிரி ஓங்கி வெட்டு. ஓங்கி வெட்டினா மண்டை நாட்டு மண்டையில பட்டினீங்க ஐயா, ரத்தம் ஒழுவும். ஊருக்காரங்கெல்லாம் பிடிச்சி அப்படி ஒண்ணு தூண்ல பிடிச்சிட்டு கட்டிட்டு ஒத்தைப்பாங்க. நான் ஒருத்த மாட்டேன், நான் பழச்ச கண்ணு மனதில் முடிட்டு ஓடி போயிருவேன். வேலை முடி மேல என்ன ஓயப்பி பண்றது தண்டம். தாய் குலமடா. தாய் குலமா? தாய் குல தெளிவாக என்னது? சரி சரி. ஏழை மேல பிறண்டிக்குன்னு வச்சுட்டாவ சுடுகாடுல மச்சது உண்டு கெட்டது உண்டு. இப்ப என்ன திரும்ப தோணும் இல்ல படிக்கிற தையல் படித்து ஓர வச்சோலேவர். அப்படி இல்ல, என்னுடைய கழகமாகப்பட்டது நாரனுடைய கழகம். எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு குழந்தையாகப்பட்டது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை பிடித்து கிள்ள வேண்டும். அந்த குழந்தையாகப்பட்டது கிள்ளி உடனே அழுவும் அல்லவா? அப்படி அழுவும் போது அந்த தொட்டிலையும் மாட்ட வேண்டும். தாயார் வந்து ஏன் அந்த குழந்தை அழுகுது என்று கேட்டால் தாயாருக்கு தக்க பதிலும் உரைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கழகம் நான் செய்ய வேண்டும். நான்தான் கழகம் நன்மையில முடியலாம். உண்மைதான். அதாவது அதனால இன்று எங்க கழகம் இருக்குது? இங்க எங்க இன்னைக்கு எங்க போலாம்? தாத்தா ஓத்திரி பண்ணலாமா? இந்த தினமாக கழகம் எங்கே உள்ளது தெரியுமா? சொர்ணகாலவரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தும்சிங்காசுரனிடம் கழகம் உள்ளது. ஓ, தும்சிங்காசுரனிடத்தில் சென்றால் கழகம் இருக்குது. உண்மைதான். அப்படியா? ஆமா. புறப்படுவோம்.
ஐயா, உங்களுடைய கோபத்தை மறுத்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்ப்பதற்கே பயமாக பயமாக இருக்கிற ஏன் முன்பாக எரிக்கா வந்த என்று சத்தமின்றி நாராயண நாராயண உங்களுடைய எதிரியுடைய எதிரியுடைய நாமங்கள் அப்படியா? நாராயணன் அவர்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுவோம். தேவர்களுக்கு மரியாதை. அப்ப நானும் உனக்கு எதிரி நினைச்சிட்டு நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? நீ எனக்கு எதிராளி தான், எனக்கு வகையாளி தான். அசுரனே, உங்களுடைய எதிரி அடாடா பச்சைக்காளியா உங்களுடைய எதிரியுடைய நாமத்தை உச்சரித்து என்று அடிக்கிறீர்களே, யார் உங்களுக்கு எதிரி? தேவர்கள் மூவர்கள் எனக்கு வகையாளிகள். இந்திரன் வகை, சந்திரன் வகை, வாயு வகை, தேவர் வகை, கண்ணன் வகை, திருமன் வகை. அட ஏங்க, தேவாதி தேவர்கள் அனைவரும் எனக்கும் வகையாளி. நீ தேவர் பிள்ளை அல்லவா? தேவர் பிள்ளையாக தான் இருந்து, அதாவது சத்தியலோகம், வெள்ளிங்கிரி, துபாரகி என்று நான் சென்றால் போதும், நார்வன் வந்துட்டான், என்ன கழகம் கொண்டு வந்திருக்கிறான்னு தெரியல என்று கழகக்காரன் என்று என்னை இழிவாக பேசுகிறார்கள். அதனாலே தேவர்களை பகைத்து விட்டேன். அசுரருக்கு நன்மை செய்வதற்காகவே உங்களை தேடி வந்தேன். பிறந்த நாள் முதல்ல விவரம் தெரிஞ்ச நான் தேவருக்கு நன்மையை செய்து உணர்ந்த நன்மை செய்து நன்றி கட்டு தேவர்கள் கலகக்காரன் பேசுறவன் என்ன வந்து விட்டாயே, இது என்ன ஆகிறது என்று எழுதி கொண்டு வந்திருக்கிறார் தெரியல பேசுகிறார்கள். உங்களை அதற்காக வேண்டி தேவர்களை பகைத்து விட்டேன். அசுரர்களுக்கு நன்மை செய்வதற்காக வந்து அப்படி நன்மை 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 என்று சொல்கிறாய். நன்மையாக வந்தது செய்தி என்ன? அப்படியா? நான் உங்களுக்கு செய்தி அளிப்பதாக இருந்தால் இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்களே, எங்க போறீங்க நீங்க? அவர்கள் ஒண்ணுக்கு காலோட கிடைச்சோன்னு வந்துவான். மதிக்கிறாளா, கைய மதிக்கிறாளா, எங்க மதிக்கிறாளா தெரியாது. அண்ணன் அழைத்தார், அழைத்து வளர்த்து கொண்டு வருகிறாய். உடனே போயிட்டு வாங்க. ஆனால் கேளுங்கள், அதாவது தும்சங்காதுரனாகப்படும் தன் மனைவியாகப்பட்ட பவித்ரா தேவி அழைக்க பவித்ரா தேவி வருமதம் காண